ஒன் பீஸ் உடைய சாப்டர் 1142 ரிலீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 சாப்டர் மாதிரி இந்த சாப்டர்லயும் ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சாப்டரோட நேம் த திங்ஸ் ஐ ஃபைண்ட் ஸ்கேரி. மொத்தமா இந்த சாப்டரோட ஒன்லைன் என்னன்னு சொல்லணும்னா த ராக்னராக். ஆமாங்க, ஃபைனலி ஒன் பீஸ்லயும் ராக்னராக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்பேக் ஃபுல்லாவே ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. அண்ட் இது எல்லாமே நம்ம ஷாம்ராக்னால தான். ஃபர்ஸ்ட் பேனலே ஸ்கூல் யார்ட்குள்ள இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் யார்ட்குள்ள ஜார்மகண்டன்ற ஒரு பெரிய சர்பெண்ட்டை வச்சு ஸ்கூல்ல அட்டாக் பண்றாங்க. சாப்டர் 1140ல சொன்ன மாதிரி ஷாம்ராக் அவரோட பிளான எல்பாஃபோட சில்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. டீச்சர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் எல்லாரும் பசங்களை சேவ் பண்ணணும் அண்ட் இந்த விஷயத்தை சீஃப்க்கு சொல்லி தெரியப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனா சர்பெண்ட் அதுக்குள்ள யார்ட்குள்ள வந்து சில்ட்ரன்ஸ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சடனா பிரின்சிபல் கிபாவும் சோலும் களத்துல இறங்கி சர்பெண்ட் அடிச்சு நொறுக்குறாங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே சால் அண்ட் கிபாவை பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க. நம்ம கிபாவும் ஒரு காலத்துல ஜெயிண்ட் வாரியரா தான் இருந்திருக்காரு. அண்ட் சால் என்னவா இருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும். சால் கூடவே ராபின் அண்ட் சாப்பர் 2 பேருமே வராங்க. இவங்க 2 பேரும் சாலோட பியர்ட்ல ஒளிஞ்சிருக்காங்க. ராபின் தேர் ஆர் மான்ஸ்டர்ஸ் இன் ரெலம் ஆஃப் த சன்னு நம்ம சால் கிட்ட கேக்குறான். அதுக்கு சால் அப்படி இல்ல, இந்த ரெலம்ல நார்மல் அனிமல்ஸ் தான் இருக்கு, இது என்னன்னு எனக்கே தெரியல. சாப்பரும் இத பார்த்து இட்ஸ் ஹியூஜ்னு சொல்றான். அடுத்ததா ஸ்கூல் உள்ள போனா உல்ஃப்ன்ற ஒரு டீச்சரும் ஏகப்பட்ட காயத்தோட படுத்திருக்காரு. என்ன ஆச்சுன்னு அவர்கிட்ட கேட்டா எனக்கு தெரியல, பசங்கெல்லாம் திடீர்னு சைலண்டா எதுவுமே பேசாம நடந்து போயிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாரு. சாலும் பசங்க பின்னாடியே போறாரு. உல்ஃப் பசங்களை பார்த்துக்கோங்க, பசங்களை தொடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அங்க ஒரு பையன் நம்ம ராபின் கிட்ட வந்து நீ லூஃபியோட ஃப்ரெண்டு தானே, எதனா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ராபின் கிட்ட சொல்றான். பசங்களை பார்த்த சால் ஷாக் ஆகுறாரு. எதுக்கு இவங்க எல்லாருமே பீச்சை நோக்கி ஸ்லீப் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ராபினும் ஸ்லீப் வாக்கிங்கான ஷாக் ஆகுறான். இவங்க எல்லாருமே ஒரு ஆரோவை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரீசன்ட் சாப்டர்ஸ்ல யார் அந்த ஆரோ பவர் யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ கிபா சால் ஃபாரஸ்ட பாருன்னு சொல்றாரு. ஒரு வாரியரும் அபாய சங்க ஊதுற மாதிரி காட்டி இருப்பாங்க. ஃபாரஸ்ட்ல 2 ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டி இருப்பாங்க. அதுல ஒன்னு பறவை மாதிரியும் இன்னொன்னு பெரிய வாய் வச்ச மான்ஸ்டர் மாதிரியும் காட்டி இருப்பாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு புரியாது. திடீர்னு முழிச்சிட்டு பசங்களும் தூங்கி விழுந்துருவாங்க. சாப்பர் சால் கிட்ட என்ன இறக்கி விடு, என்னால எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லுவான். அப்படியே ரிலம் ஆஃப் டெத்துக்கு வந்தோம்னா போன சாப்டர்ல லோக்கியோட ஹேண்ட் கப்ஸ ஜோரோ அண்ட் லூஃபி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு கப் மட்டும் தான். அதை ரிலீஸ் பண்ண சொல்லி லோக்கி கத்திட்டு இருப்பான். லோக்கி எல்பாஃப் சேஃபா இருக்கணும்னா என்ன ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு கப்னால என்ன கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அண்ட் ரெட் ரெலம்ல நம்ம சாஞ்சியும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் போன சாப்டர்ல லூஃபி அண்ட் ஜோரோ மட்டும் தான் அங்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்ன ரிலீஸ் பண்ணலன்னா நான் எல்பாஃப் மேல லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், எல்பாஃபோட கிரேட்டஸ்ட் வீக்னஸ் என்னன்னு தெரியும்லன்னு சிரிச்சிட்டே சொல்லுவான். போன சாப்டர்ல பிராங்கி அண்ட் ரிப்ளே ஆடம் ட்ரீயை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ரிப்ளே எல்பாஃபோட கிரேட்டஸ்ட் வீக்னஸ் ஃப்ளேம்ஸ் அண்ட் லைட்னிங் தான் சொல்லுவா. லோக்கி ஐ வில் வைப் யூன்னு சொல்லி அவனோட ஹேமரை வச்சு ஒரு அடி அடிக்கிறான். அங்க இருக்கிற கஃபோட செயின்ஸ் எல்லாமே கிராக் ஆகுது. நம்ம லோக்கினாலையும் தோர் மாதிரி அவனோட ஹேமர்ல இருந்து தண்டரை வர வைக்க முடியும். நம்ம லோக்கினாலையும் அவனோட ஹேமர்ல இருந்து தோர் மாதிரி லைட்னிங்க வர வைக்க முடியும். லோக்கி அப்படி அடிக்க சடனா எல்பாஃபோட சவுத்ல லைட்னிங் அடிச்சு அங்க இருக்க எல்லாத்துக்குமே டீ பிடிக்கிற மாதிரி காட்டி இருப்பாங்க. அண்ட் இந்த விஷயத்தை ஜெரால் கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. மறுபடியும் பேனல் ஸ்கூலுக்கு வருது. அங்க சால் அண்ட் கிபா கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்னு ஒருத்தங்க சொல்றாங்க. அவங்களும் அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கிறவங்க தான். இன்னைக்கு இயர்லியா பசங்க கிட்ட உங்களுக்கு எதை பார்த்தா ஃபியர், அதாவது யாரை பார்த்தா ஃபியர்னு ஒரு கிளாஸ் நடத்தி இருப்பாங்க. அந்த கிளாஸ்ல உங்களுக்கு எதை பார்த்தலாம் பயமோ அதை டிரா பண்ண சொல்லி கேட்டு இருப்பாங்க. எல்லாரும் அவங்களுக்கு எதை பார்த்து பயமோ அதை டிரா பண்ணி காட்டி இருப்பாங்க. சில பேர் லோக்கி, நீகா, ஜர்மகண்டர்னு எல்லாத்தையும் வரைஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு ஒரு மான்ஸ்டரை வரைஞ்சி இந்த மான்ஸ்டர் எனக்கு நைட்மேரா இருக்கு, அடிக்கடி எனக்கு இந்த மான்ஸ்டரை பார்த்து பயம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு அந்த டீச்சர் இதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஈச் ஒன் ஹேவ் யூனிக் இமேஜினேஷன் சொல்லுவாங்க. இதை பார்த்த டீச்சர் அவங்க வரைஞ்ச எல்லாமே அவங்கள ரொம்ப ஃபியர் பண்ண திங்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த பேனல் லாஸ்ட் பேனல். எவ்ரி சாப்டர்லயும் லாஸ்ட் பேனல் ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த சாப்டர்லயும் ஒரு கூஸ்பம் மூமெண்ட் இருக்கு. லாஸ்ட் பேனல்ல அந்த ஃபாரஸ்ட காட்டுவாங்க. பசங்க எதெல்லாம் ஃபியர்னு வரைஞ்சிருக்காங்களோ அது எல்லாமே எல்பாஃப் அட்டாக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த அட்டாக் பண்ற மான்ஸ்டர்ஸ்ல நீகான், லோக்கி மாதிரியும் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஹோலி நைட்ஸ் தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்க போட்ட பிளான் தான். அவங்க பசங்க ஷிப்புக்கு வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க குன்கோவும் புதுசா வந்த 2 ஹோலி நைட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ஷாம்ராக் அங்க இருக்க மாட்டாரு. நம்ம சோமஸ் குன்கோ கிட்ட டூ லவ் இஸ் டூ இன்எவிக்டபிள் அட் ஒன் அனதர்னு சொல்லியிருப்பாரு. கடைசியா குன்கோ உனக்கு எதை பார்த்து பயம்னு கேட்க நம்ம குன்கோ நீகான்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. நாள் நெருங்க நீகான்ற வேர்டையும் நம்ம அதிக வாட்டி கேட்கிறோம். சீக்கிரமாவே நீகாவோட பிளாஷ்பேக்கை நம்ம பார்க்க போறோம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்க சினி சென்பாய்.